Thursday மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கேமார்ட் அதுக்கு வந்து ஷாப்பிங்க்கு போகிறோம். ஸோ கேமார்ட்டில் வந்து இப்போ ஹாலோவீனுக்காகவும் கிறிஸ்மஸ்க்காகவும் வந்து நிறைய திங்ஸ் வந்திருக்கு. நான் இந்த எலும்புக்கூடு மண்டவோடலாம் பயாலஜி லேபில் தாங்க பார்த்துருக்கேன். வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹாலோவீனை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த ஹாலோவீனுக்காக வந்திருக்க முக்கியமான திங்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வெளியே அலங்காரம் பண்ணுறதுக்கு, அதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்காக உண்டான திங்ஸும், பசங்களுக்கு வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி இந்த விதவிதமான காஸ்டியூம்ஸ்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதுவும் தான் விற்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வெளியே விற்கிற அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ஆரஞ்சு கலரில் இருக்க பம்ப்கின்ஸை வந்து கார்விங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து லைட்டை வந்து வைக்கும்போது அது பார்க்க வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இது ஸ்பைடர், ஸ்னேக்கு, கோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கெலிட்டன், ஸ்கல்லு, இது எல்லாம் தான் வந்து நிறைய இருக்குது. இது ஒரு பாரம்பரியமான விழா. இதுக்கு வந்து பின்னாடி இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைய தினம், அதாவது அக்டோபர் 31 அன்னைக்கு இறந்து போனவங்களுடைய ஆத்மா வந்து வீட்டுக்கு வர்றதாகவும் அதை பயமுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் இவங்க இங்கே அலங்காரம் பண்ணி வைக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபன்னியான ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஆகிப்போச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் விதவிதமாக காஸ்டியூம் போட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு இவங்க வந்து இந்த ஹாலோவீனை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. குழந்தைங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த காஸ்டியூமை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுங்களுக்கெல்லாம் வந்து கதவு தட்டுவாங்க. கதவு தட்டிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரிக் ஆர் ட்ரீட், ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பயப்படுறீங்களா இல்லை கேண்டீஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கேண்டி கலெக்டிங் பேகு, பவுலு, அதில் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க சாக்லேட்ஸை வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஹாப்பியாக வாங்கிட்டு அவங்க அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ஹாலோவீனுக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா, இந்த செவி வழி கதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஹாலோவீன் காஸ்டியூம்ஸ்னு தனியாக ஒரு செக்ஷன் இருந்ததுங்க. அங்கே என்னெல்லாம் காஸ்டியூம்ஸ் இருந்ததுன்னா, கோஸ்ட்டு, விச்சு, வேம்பயர், ஜோம்பி, ஸ்கெலிட்டன், பைரேட், சூப்பர் ஹீரோ, க்ளவுனு, நன்னு, பம்ப்கின் மாதிரி, அப்புறம் டெவில், இது எல்லாமே இருந்தது. ஸோ இந்த ஹாலோவீனை முக்கியமாக எந்தெந்த கண்ட்ரீஸ்லலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸ், அமெரிக்கா, கனடா, யூகே, அயர்லாண்ட், மெக்சிகோ, ஆஸ்திரேலியா. ஸோ இதை தவிர இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் கொண்டாடுறாங்க. ஹாலோவீனுக்கு வந்து முக்கியமாக 2 கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆரஞ்ச் அண்ட் பிளாக். ஸோ இந்த ஒரு நாளைக்காகவா இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா இல்லைங்க. அதாவது வந்து அக்டோபர் அந்த லாஸ்ட் வீக்கு, அதுக்கு முன்னாடி இருக்க வீக்கு, அதுக்கு அடுத்த நவம்பர் 1 வீக், இந்த 3 வாரமும் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஹாலோவீன் வந்து செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஆடெல்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கேட்ட அந்த காஸ்டியூம்ஸு போட்டு அதுக்கு உண்டான அக்சசரிஸும் போட்டு அந்த ஈவெண்ட்டை போய் அட்டன் பண்ணுவாங்க. இது தாங்க அந்த கேண்டீஸ்லாம் கலெக்ட் பண்ணுற அந்த பேக்கு. ஸோ இந்த மாதிரி பக்கெட்லாம் கூட இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து ஹாலோவீன் அன்னைக்கு இந்த மாதிரி பேகு, பக்கெட்டு இதெல்லாம் கொண்டு வந்து கேண்டீஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்தந்த சப்பபில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் சென்டர், கம்யூனிட்டி ஹால்லேயும் வந்து ஹாலோவீன் செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டி ஹால்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஸ்டால்ஸு, நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டால்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டான்ஸு, மியூசிக்கு, மார்ஷியல் ஆர்ட்ஸு, எக்ஸட்ரா அந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டால்ஸ் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் நிறைய கேண்டீஸும் கொடுத்துட்டு அவங்களுடைய கார்ட்ஸ் வந்து ப்ரொமோஷனுக்காக அதையும் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய கேண்டீஸ் கிடைக்கும். அதே மாதிரி பேக்கில் வந்து யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமெல்லாம் போட்டு ரொம்ப அழகழகாக கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தாங்க ஞாபகம் வருது. நம்ம ஊரில் திஷ்டிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசப்படியில் நிறைய திஷ்டி பொம்மைலாம் வைப்பாங்களா, அதுதான் தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம வர ஆஸ்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.